பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது தான் பணம். பெட்டி பெட்டி கேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பணம்னு சொல்றது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தனம் அப்படின்னா, அதாவது நாமளும் சம்பாதிச்சு பணத்தை ரொம்ப சேர்த்து வச்சு தானே அனுபவிச்சுட்டு தன் சந்ததிக்கும் கொடுத்துட்டு நிலையாக சொத்து சுகம் வீடு வண்டி வாகனமாக ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்துட்டு போவது தனம் அப்படின்னு நம்ம முன்னோங்க பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது ஒன்றும் இதை நீங்கள் அப்படியே தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த மாதிரி நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிடுறாங்க. எப்படி தொலைக்கிறாங்க அப்படின்னா, சம்பாதிக்க தெரியுது, பணத்தை சம்பாதிக்க தெரியுது, ஆனால் பாதுகாக்க தெரியாது. ஒருத்தனுக்கு பணத்தை நிறைய பேர் பணத்தை கொண்டுட்டு போய் எப்படியெல்லாம் லாக் பண்ணுறாங்க அப்படின்னா, சார் வட்டிக்கு கொடுத்தேன் சார், பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டான் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, இதில் போட்டால் ரெட்டிப்பாக பணம் வரும்னு சொன்னாங்க சார், அதை நம்பி நான் பணம் போட்டேன் சார் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் டபுளிங்கில் போட்டேங்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த எம்எல்எம்னு சொல்லிட்டு அதில் போட்டேன் சார், பணம் போச்சு சார். இன்னொரு சொன்னார், என் ஃப்ரெண்டு கேட்டான் சார், நண்பர்களுக்கு கொடுக்கணும் கேட்டான் சார், ரொம்ப நாளாக நண்பன் சார், அவன் மாப்பிள்ளை நான் கொடுத்துருவேன்டா அப்படின்னா, கொடுத்தேன் சார், வரவே இல்லை சார் பணம். அது விட இன்னொரு விஷயம், கொடுத்து வரலை. இதை விட இன்னொரு மாமனார் சொல்கிறாரு, என் மருமகனுக்கு நான் கரெக்டாக ரிட்டையர்ட் ஆன பணத்தை வச்சு கேட்டார், கொடுங்க மாமா, நான் பிஸ்னஸில் பண்ணிட்டு முடிச்சோன்னு திருப்பி தரேன்னாரு, வரலை. பக்கத்தில் தாய் பிள்ளையாக பழகினான் சார் ஒருத்தர், 25 வருஷம் பழக்கம். அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட கேட்டு வாங்கி பணம் வாங்கி 15 லட்சம் 20 லட்சம் சார் வாங்கி பொங்காம போட்டார் சார். திருப்பி கேட்டால் அவன்கிட்ட வாங்கலேங்கிறான் சார். இதை விட ஒருத்தர் வெளிநாட்டுக்காரரு பணத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சம்பாதிச்சுட்டு வர்றார், கத்தாரில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றார். கரெக்டாக பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல பழகிறவங்க, அத்தை மாமா அப்படின்னு பழகிறவங்க, பிள்ளை கல்யாணத்துக்காக போட்டிருக்கோம், எங்கள் இடம் சொத்து இருக்குன்னு சொல்லி ஒரு 25 பவுன் அவன் செஞ்சு போட்டிருக்கான் பொண்டாட்டிக்கு, வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு. அந்த நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு இவங்க எந்த பேப்பரும் டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்து அந்த பணம் வாயில போயிடுச்சு. இப்படியெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்தால் லிஸ்ட்டு பார்த்தா பெருசாக போகுது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன் வரலை இப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கான். இது மாதிரி நமக்கும் நிறைய கிளைண்டுகளில் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறான், பணம் கொடுத்தா என்னால் வரவு கணக்கு சரியாக பண்ண முடியலைங்க, அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சில கிரகங்களால் தான் இதெல்லாம் நடக்குது என்பதை நாம் ஜோதிடர்கள் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இப்படி நீங்கள் பணத்தை கொடுத்து பண்ண போகிறீங்களா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் சில பாவத்தையும் சில காரகத்துவத்தையும் இயக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்டுகளுக்கு சொல்லலாம். இல்லை பொதுவாக அவங்க ஜாதகத்தை நோட் பண்ணிட்டு நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் இனிமேல் பணத்தை கொண்டு போய் கொடுக்கறது, எவனுக்காக கொடுத்த திருப்பி வராதுங்கிறத நீங்களே தெரிந்து கொண்டாலே போதும். அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை நிறுத்திக்கலாம். அப்போ நீங்கள் என்னதான் தலைகளை நின்னாலும் நான் சொல்ல போகிற இந்த கிரக அமைப்புகள் திருப்பி பணத்தை பெரட்டவே முடியாது. போனது ஆனவாயில் போன கரும்புன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அது மாதிரி ஆயிடும். அப்போ பணத்தை கொடுக்கக்கூடியதில் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் தான் சுகபோகமான வாழ்க்கைக்கும் லிக்விட் கேஸுக்கும் அவர் தான் இருக்கார். கொஞ்சம் கொஞ்சம் பணம், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரியான பணங்கள் எல்லாம் சுக்கிரன் தான் கொடுப்பார். சில லட்சங்கள் வரையிலும் அவர் தான் பணத்தை சம்பாதித்து நமக்கு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கார். பெரிய பிரம்மாண்டமான பணம் அப்படின்னு சொன்னா குரு பகவான் தான். இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரும்போது நீங்க கதையாட்டம் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஈஸியா புரியும். அப்ப சுக்கிரனும் குருவும் 2 பேருடைய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். நிறைய பேர் இந்த பில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் கோடி கோடியா பணம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். புதனும் அதே மாதிரி தான். புதனுக்கு இப்போ புதன், அதனால இந்த 3 கிரகங்கள்
அதனால நம்ம முதலில் பேசிக் எடுத்துக்குவோம். பணபரஸ்தானம் அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டா லக்னம்னு போட்டிருக்கோம். அதற்கு 2, 5, 8, 11ஆம் வீடுகள் இவைகள் எல்லாம் நட்சத்திரங்கள் வாரியாகவோ இல்லை 2ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டோட இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்க்கை இருந்தாலும் பெரும் பணம் நமக்கு கிடைக்கும். அதனால ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கும். அதே போல நம்மளுடைய ஜாதகத்தில் இந்து லக்கணம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறது இருக்கு. அந்த இந்து லக்கணத்திற்குரிய லக்கணாதிபதி திசை நடத்தினாலும் இந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் பெரும் பணத்தை அது கொடுக்காம போகாது. அதனால பெரும் பணம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக சுக்கிர திசை குரு திசை இது ரெண்டுமே அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அதுவும் பணத்தை தராம போகாது. அதே நேரம் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த 2, 5, 9, 11 இந்த அதிபதிகள் ஏதோ ஒரு வகையில் உங்களோட அவங்க கனெக்ட் ஆகும். 2, 5, 9, 11 அப்படின்னா 2ஆம் பாவம் 2ஆம் அதிபதி 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி இவர்கள் ஏதோ ஒரு வகையில் திசையிலையோ புத்தியிலையோ நட்சத்திர சாரத்திலேயோ காரகத்துவமா பெற்றிருந்தாலும் என்ன ஆகும்? பெரும் பணத்தை அவங்களால சேமிக்க முடியும். ரைட், பணத்தை சேமிக்கிறத முதல்ல சொல்லிடுவோம், அப்புறம் தானே ப்ராப்ளத்தை பத்தி போறோம். அதனால ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த 2 கூடையவன் 5ல் 2ஆம் வீட்டுக்குடையவன் 5வது வீட்டில் 5வது வீட்டுக்குடையவன் 2வது வீட்டில் இப்படி சேர்ந்திருந்தாலும் இந்த தொடர்பு இருந்தாலும் நீங்க சம்பாதித்தத்தை நீங்களே அனுபவிக்கலாம். பொதுவாக 5ஆம் பாவம் என்பது 2 என்பது பணம், தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம். 5 என்பது ஜாதகரை அணிவித்தல். 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் இவைகள் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா 5ஆம் பாவம் இருந்துச்சுன்னா நாமளே அனுபவிக்கலாம். சில பேர் சம்பாதிப்பான், அவன் அனுபவிக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால இந்த 2, 9 தொடர்பு வந்துட்டால் எப்படி இருக்கும்? இப்ப 2, 11 தொடர்பு வந்துட்டா நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு பெரிய அளவில் பயன் தரும். 2, 5, 2, 9 2ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு வந்துட்டா பெயர் புகழ் அந்தஸ்தோட சம்பாதித்து புகழோட நாம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே நீங்க வரணும். அப்ப ஜாதகத்துல 2, 5, 8, 11 இந்த பாவங்களை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். இது ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நட்சத்திர சாரம், கிரகசாரம், பாவ சம்பந்தம் இப்படி எல்லாம் இருந்தால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுத்த? ஆனா அதை எப்ப அனுபவிக்க முடியும்? தசா புத்தி வரும்போது தான் அது கொடுக்கும். இப்படி நிறைய விதிகள்லாம் இருக்கு. பணம் சேர்வதற்கான விதிமுறைகள் எல்லாம் நாம இதை பார்த்துருக்குறோம். அடுத்து பாருங்க, பணம் வருது, நிறைய வருது சார், ஆனால் எங்கிட்ட போய் லாக் ஆயிடுது சார், அதை இழக்காம இருக்கணும்னா என்ன சார் பண்றது அப்படின்னு ஒரு செஷன் வருது. அதை நாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.